பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாம் யாவரும் இணைந்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பராமரித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய உதவிகளுக்காக, உம்முடைய நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். நீர் எங்களை இந்த நாள் மட்டும் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 மாத கால அளவும் எங்களோடு கூட இருந்தவர், எங்களுக்கு வேண்டிய சகாயத்தை நீர் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான முடக்கத்தின் மத்தியிலும் எங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் முடங்கி போடாதபடி நீர் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலய ஆராதனையில் ஆண்டவரே, நாங்கள் இந்த விதத்தில் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நீர் தயை பாராட்டி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் துதிக்க, தொழுது கொள்ள கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான திருச்சபை மக்கள் யாவரும் இந்த ஆராதனையில் இணைந்து உம்மை போற்ற, உம்மை துதிக்க, உம்முடைய வசனத்தை கேட்டு இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் புத்துயிர் பெற்று வாழ கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சகரின் பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 143ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 143, வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் அனைவரும் இணைந்து 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக சற்று நேரம் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுமுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய ஜெபம். திரியேக கடவுள், சதா காலங்களிலும் என்றும் வாழ்கின்ற திருத்துவ கடவுளே, பல்வேறு நிலைகளில் எங்கள் முன்னோர்களிடத்தில் பேசியும் அவர்களுக்குமை வெளிப்படுத்துவதன் வழியே திருத்துவத்தின் இரகசியத்தை அறிய செய்து அவற்றை அறிக்கை செய்வதற்கான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துள்ளே. நாங்களும் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருந்து எல்லா மக்கள் இனத்தாரையும் உம்முடைய சீடராக்கும்படி புறப்பட்டு போவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, அவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அடையாளமாகவும் பிரசன்னத்தை உணர்வதற்கு அடையாளமாகவும் சிறப்பு பாடலாக தேவா பிரசன்னம் தாருமே என்ற பாடலை பாடலுக்குழுவோடு கூட இணைந்து நாம் பாடுவோம்.
வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக கீர்த்தனையில் 5வது கீர்த்தனை நாம் பாடலாம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வணக்கத்தின் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டும் நடத்திய ஆண்டவர் இனிமேலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. அவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் ஜீவ நாட்களின் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். என் ஜீவ நாட்களின் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். என் நாதனே, என் தேவனே, என் வாழ்நாள் உமக்காய் அர்ப்பணித்தேன். என் ஜீவ நாட்கள் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். வாருங்கள் புறப்படுவோம், தேவ செய்தியை கூறிடுவோம். வாருங்கள் புறப்படுவோம், தேவ செய்தியை கூறிடுவோம். இயேசுதான் உயிருள்ள கடவுள் என்று ஊரெங்கும் போய் நாம் சொல்லிடுவோம். இயேசுதான் உயிருள்ள கடவுள் என்று ஊரெங்கும் போய் நாம் சொல்லிடுவோம். என் ஜீவ நாட்களின் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். என் நாதனே, என் தேவனே, என் வாழ்நாள் உமக்காய் அர்ப்பணித்தேன். என் ஜீவ நாட்களின் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக முக்தோத்திரம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பதற்காக, வாழ்வில் நித்திய ஜீவனை அருளுவதற்காக எங்கள் மீது பேரன்பு கொண்ட திரீக கடவுளே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உம்மை குறித்து தியானிக்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, நாம் திரீக கடவுளை விசுவாசிக்கிறோம். We believe in the triune God. நாம் திருத்துவ கடவுளை விசுவாசிக்கிறோம் என்ற தலைப்பில் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திருத்துவ கடவுள் என்ன அந்த வார்த்தை கேட்டவுடனே ஒருவேளை நாம் யோசிப்போம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நம் கடவுளை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருத்துவ கடவுள் என்றால் என்ன, எப்படி அதை புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி நம்முள் எழுவது இயல்பான ஒன்றுதான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கின்ற அந்த மூன்று நபரையும் மூன்று பெயரையும் உள்ளடக்கிய ஒரு பெயர்தான், ஒரு நாமம்தான் திரியேக கடவுள். இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற மூன்று பெயர்கள் மூன்று ஆழ்த்துவத்தை குறித்தாலும் கூட மூன்றில் ஒருவராக இந்த மூன்று பெயர்களும் ஒரே ஆழ்த்துவத்தை குறிக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. எனவேதான் அதற்கு திருத்துவ கடவுள் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை இது எப்படி புரிந்து கொள்வது, இதற்கான பல்வேறு உருவகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட ஒரு அறிஞர் சொன்ன ஒரு உருவகத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லுகின்ற ஒரு உதாரணம் தண்ணீர். இந்த தண்ணீர் திரவ நிலையில் இருக்கின்ற பொழுது அதற்கு தண்ணீர் என்று பெயர். அதே தண்ணீர் திடமாக மாறுகின்ற பொழுது அதற்கு பனிக்கட்டி என்று பெயர். அதே தண்ணீர் வாயுவாக மாறுகின்ற பொழுது நீராவி என்று பெயர். ஒருவேளை இந்த தண்ணீர் தன்னுடைய நிலையில் தன்மையில் மாற்றம் அடைகின்ற பொழுது மூன்று பெயர்களை கொண்டிருந்தாலும் இந்த மூன்று பெயர்களும் தண்ணீர் என்ற ஒரே ஒரு மூலக்கூறில் தான் இருக்கின்றது. மூன்றில் இருக்கின்ற இந்த தன்மைகள் ஒரே மூலக்கூறில் தான் நிலைத்திருந்து பிரிந்து வருகிறது.
அப்படித்தான் இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 பெயர்கள் இருந்தாலும் அவை ஒன்றாக இருக்கின்றது. பிதாவாக தேவனாக, பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவாக, பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவராக நிலைத்திருக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இந்த திருத்துவ கடவுள் என்ற அந்த வார்த்தை திருமறையிலே நேரடியாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த திருமறை முழுக்க பார்க்கின்ற பொழுது இந்த திருத்துவ கடவுளுடைய எல்லா வெளிப்பாடும் தன்மையும் வேலைப்பாடும் அதிகமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குறிப்பாக ஆதியாகமத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது மனிதனை படைக்கின்றார். ஆதியாகமம் 1:26 வசனத்திலே மிக அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமது ரூபத்தின்படியேயும் நமது சாயலின்படியேயும் மனிதனை உண்டாக்குவோமாக. Let us make humankind in our image. நமது ரூபத்தின்படி நாம் படைப்போமாக என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். தேவன் ஒருவராக இருந்த போதும் கூட நாம் நமது என்கின்ற ஒரு பன்மை வார்த்தையை பயன்படுத்துவதை காணலாம். அப்படியானால் இந்த வார்த்தை 3 பேரையும் குறிப்பதாக காணப்படுகிறது. படைப்பிலே இந்த 3 பேரும் இருந்தார்களா? இருந்தார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் இருக்கிறார். அதற்கு அடுத்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் படைக்கிறார். இப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கிறார். 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தம்முடைய வார்த்தையாலே இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக படைப்பிலே துவங்கிய இந்த உறவு, திரியே கடவுளுடைய இந்த படைப்பு திருமறை முழுவதும் ஆங்காங்கே மனித வரலாற்றிலே வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. இந்த திரியே கடவுளை விசுவாசிப்பதற்கு திருச்சபை நம்மை அழைக்கிறது. இந்த திரியேக கடவுள் நம்முடைய வாழ்விலே இன்று வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாலைவன வாழ்க்கை பயணத்திலே போகின்ற பொழுது அவர்களோடு கூட பேரன்பு கொண்ட ஆண்டவராக உடன் செல்கிறார். இதே மனுக்குலம் இந்த பூமியிலே சீர்கெட்டு போன போது அவளை மீட்டு கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவாக வந்து இறங்கினார். இதே மனுக்குலத்தை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவராக இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மூவரில் ஒருவராக இருக்கின்ற திரியே கடவுளைத்தான் விசுவாசிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் இந்த திரியே கடவுளை விசுவாசிப்பதற்கு அவரை அதிகமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விசுவாசிக்க முடியும். இந்த திரியே கடவுளுடைய தன்மைகளை குறித்து நாம் சுருக்கமாக நாம் காணலாம். முதலாவதாக, திரியேக கடவுள் ஆற்றல் மிக்கவர். திரியேக கடவுள் ஆற்றல் மிக்கவர். படைப்பிலே ஆதியாகமத்தில் பார்க்கின்ற பொழுது தம்முடைய பேராற்றலாலே இந்த உலகை, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் தம்முடைய ஆற்றலை தம்முடைய சாயலாக படைத்த தம்முடைய மக்களிடத்திலும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். குறிப்பாக நாம் வாசிக்கேட்ட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் வாழ்வை குறித்து காணலாம். ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர், ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பிய ஆண்டவர் அவனை விட்டுவிடவில்லை. அவனுடைய எல்லா இயலாமையிலும், அவனுடைய பலவீனத்திலும், அவனுடைய கடின பாடிலும் தாம் அவளோடு கூட இருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் இந்த திரியேக கடவுள். அப்படித்தான் ஒரு முறை இந்த மம்ரேயின் பூமியில் வீட்டு வாசலில் உஷ்ண வேளையில் அமர்ந்திருக்கின்ற ஆபிரகாம் தொலையில் வந்து கொண்டிருக்கின்ற 3 பேரை இந்த ஆபிரகாம் காண்கிறார். இந்த 3 பேரை கண்டவுடன் எதிர்கொண்டு ஓடி அவர்களை வரவேற்று உபசரித்து உணவு கொடுக்கின்றார். இந்த உணவை சாப்பிட்ட அந்த மூவரும், வசனம் ஆரம்பிக்கிறது, இதுவரைக்கும் அவர்கள் என்று ஆரம்பித்த இந்த வார்த்தைகள் இப்பொழுது
அவர் என்று அங்கே ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவர், நான் ஏற்ற காலத்தில் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது உங்களுக்கு குழந்தை உங்களுக்கு இருக்கும் என்று ஒரு வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் இதை அந்த ஆபிரகாமின் மனைவி சாராள் விசுவாசிக்கவில்லை. அது யதார்த்தமான ஒன்றாக காணப்படுகிறது. உலக நடைமுறை வாழ்விற்கு ஒத்து வராத ஒரு கருத்தை அவள் முதல் முறையாக பெறுகின்ற பொழுது அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவள் வயது சென்றவள், அவளுக்குள் இருக்கின்ற அந்த மாதவிடாய் நின்று போயிற்று, இனி பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு உலக யதார்த்த நடைமுறையிலே அவள் இனி இது ஆகுமோ என்று அவ்விசுவாசிக்கிறாள். ஆனால் தேவன் திரேக கடவுள் தம்முடைய ஆற்றலை, தம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் வல்லமை மிக்கவர், அவர் ஆற்றல் மிக்கவர், உலகத்தை படைத்தவர், ஒழுங்கின்மை வெறுமையுமாக இந்த உலகத்தை படைத்தவர். இங்கு செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்கவும் அவருடைய ஆற்றலால் முடியும் என்பதை அங்கே நிரூபிக்கின்றார். சொன்னதைப் போல பிள்ளை பெற்றையும் இந்த சாராளும் ஆபிரகாமும் பெற்றெடுக்கிறார்கள். இந்த ஆற்றல் திரேக கடவுளை விசுவாசிக்கிற நம்புகின்ற அனைவருக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை தருகிறது. குறிப்பாக பிள்ளை பேறு இல்லாத மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறது. அந்த திரேகனுடைய ஆற்றலை, அந்த வல்லமை நானும் என் வாழ்வில் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நானும் இந்த பாக்கியத்தை பெறுவேனே என்கின்ற ஒரு புதிய நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆபிரகாம் இந்த வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். இந்த திரேக கடவுளுடைய வார்த்தையை முழுமையுமாக அவன் விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே அவன் வாழ்விலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆற்றல் மிக்க திரேக கடவுளை விசுவாசிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆற்றல் மிக்க திரேக கடவுளாக மாத்திரமல்ல, அன்பு கொண்ட திரேக கடவுளாகவும் இருக்கின்றார். மகா பராக்கிரமசாலியான, பேராற்றல் மிக்க, மகிமை மிக்க, மகத்துவம் நிறைந்த கடவுள் தம்முடைய சாயலிலே மனுக்குலத்தை படைத்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு! இந்த ஆற்றல் மிக்கவர் ஏன் தமது சாயலின்படி இந்த மனுக்குலத்தை படைக்க வேண்டும்? நம் மீது கொண்ட ஆழமான அன்பு, ஆழமான நட்பு. இந்த மனிதனை உலகத்திலே படைத்து அவனை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவன் பாவ வழியில் சென்று விடுகிறான். அவனை மீட்பதற்காக இந்த திரேக கடவுளாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூவுலகிற்கு அனுப்புகிறார். அந்த குமாரன் இந்த உலகத்திலே வந்து தேவையிலிருக்கிற மக்களை கண்டு மனதுருகியவராக, அன்பு கொண்டவராக, தேடி செல்பவராக தேவைகளை சந்தித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனாலும் மனுக்குலம் இன்னும் பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் பேர அன்பு கொண்டவராக தம்முடைய மகனை பலியாக கொடுப்பதற்கும் ஆயத்தமானார். தம்முடைய ஒரே மகனை கொடுப்பதற்கு ஆயத்தமானார். ஆனால் இந்த மகன் எங்கே இருந்தார்? ஒருவேளை திரேக கடவுளில் ஒன்றாக இருந்தவர். அவரை குறித்து ஒரு அழகான வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அந்த வசனத்திலே 30-31 பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய மடியில் செல்ல பிள்ளையாயிருந்தேன், மனமகிழ்ச்சியாயிருந்தேன். அருமையான வார்த்தை. மனமகிழ்ச்சியாக தேவனுடைய மடியில் இருந்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினாலே இந்த பூவுலகத்தில் மனிதனாய் பிறந்தார். மனிதனாக பிறந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தேவ சித்தத்திற்கு, தன்னுடைய தந்தையாகிய தேவ சித்தத்திற்கு தன்னை முழுமையுமாக ஒப்படைத்தார், அர்ப்பணித்தார், தன்னை பலியாக கொடுத்தார். ஏனென்றால் இந்த மனுக்குலத்தினுடைய முடிவு மரணமே. அவர்கள் பாவத்தின் வழியில் இருக்கிறார்கள், அதனுடைய முடிவு மரணமே. இந்த மரணத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை பலியாக கொடுக்க வேண்டும். சாயலாக படைத்த திரேக கடவுளாக மாத்திரமல்ல, தன்னை ஒப்படைப்பதற்கும் பலியாக கொடுப்பதற்கும் ஆயத்தமான திரேக கடவுளாக இருப்பதினாலே நம்மீது அவர் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அழிந்து போகின்ற வாழ்விலிருந்து ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்கும்படியாக தம்மையே கொடுத்ததினால் நம்மீது வைத்திருந்த அன்பை அவர் தெரியப்படுத்தினார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுது நாம் தான் இந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த திரியேக கடவுள் நம்மீது கொண்ட பேரன்பினாலே இந்த மரணத்தை தம்முடைய குமாரன் வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை கிறிஸ்து நிறைவேற்றினார். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு அளவிட முடியாத ஒன்றாக, ஆழமான ஒன்றாக இருக்கிறது. ஆக திரியேக கடவுள் அன்பு மிக்கவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திரியேக கடவுள் அருகில் இருப்பவராக இருக்கின்றார். இதற்கு அழகான ஒரு வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி 10ஆம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு அழகான ஒரு சமாதான வாழ்த்தின் ஆசீர்வாதத்தை அங்கே சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரியேக கடவுளுடைய ஒரு ஆழமான ஒரு உறவை இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வெளிப்படுத்துவதை, சொல்லுவதை நாம் இங்கே காணலாம். இந்த வார்த்தை ஏதோ ஒரு வெளிப்படையாக ஒரு வார்த்தை ஜாலத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு சமாதான வாழ்த்துக்கள் அல்ல. மாறாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் திரியேக கடவுளுடைய வல்லமையை, அன்பை, கிருபையை, ஐக்கியத்தை தன் வாழ்வில் உணர்ந்தவராக, அந்த உணர்வின் அனுபவத்தில் வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அவர் அங்கே சொல்லுகின்றார். தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்விலே ருசித்தவராக இருந்தார். கிறிஸ்துவினுடைய கிருபையை உணர்ந்தவராக இருந்தார். பரிசுத்தனுடைய ஐக்கியத்தை உணர்ந்தவராக இருந்தார். ஏனென்றால் இந்த 2 கொரிந்தியரில் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஆழமாக தியானிக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை குறித்ததான சில காரியங்களை அங்கு இருக்கின்ற யூத மார்க்கத்தார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். என்ன, இந்த பவுல் பேசத் தெரியாது, அவர் தோற்றத்திலே அழகு கிடையாது, ஒருவேளை அவர் இன்னொருவருக்கு வேறொருவருக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார், அவர் இயேசுவை நேரில் கண்டது கிடையாது, அவர் அப்போஸ்தலரும் அல்ல, கடைசியாக அவர் ஒரு ஊழியராக அல்ல என்று கள்ள போதகர்கள் இவரை குறித்து தவறான குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பவுலை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது, அதிகமாக காயப்படுத்துகிறது. 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு முள் தன்னை குத்துவதாக அவர் சொல்லுகிறார். இந்த வேதனையிலிருந்து, இந்த முள்ளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் அங்கே அழகா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆணுடைய கிருபை அங்கே உணர்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட்ட பொழுது அவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமானார். அதுக்கு வெளிப்படையாக சொல்கின்ற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே பிரிவினைகள் கிடையாது, அங்கே பேதமைகள் கிடையாது, அங்கே விடுதலை உண்டு என்று பரிசுத்தவான் இருக்கின்ற இடத்திலே விடுதலை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் அடிப்படையிலிருந்து இங்கே எடுத்துரைக்கின்ற பவுலை நாம் இங்கே காணலாம். பிரியமானவர்களே, இந்த தேவ அன்பு அவரை நெருக்கி ஏவனதினாலே பரிசுத்த அவனுடைய விடுதலையும் கிறிஸ்துவினுடைய கிருபையும் தன் வாழ்விலே அவர் பெற்றுக்கொண்டார். அந்த பெற்றுக்கொண்ட அனுபவத்தான் இங்கே அருகில் இருக்கின்ற, என் அருகில் இருக்கின்ற இந்த திரியேக கடவுள் உங்களோடும் இருக்கிறார் என்பதை மிக அழகாக சொல்லும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசுவுடைய கிருபை, பிதாவாக இதனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்று அவர் சொல்லி செல்வதை காணலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பிதாவாகிய கடவுளாக, பிதாவாகிய கிறிஸ்துவாக, பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவராக உங்களோட கூட இருக்கிறேன் என்று
அழகான ஒரு வாக்குத்தத்தை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி செல்வதை காணலாம். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்ம அருகிருக்கின்ற இந்த ஆண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஏனென்றால் சாட்சியாக வாழும்படியாக இந்த திரியை கடவுளுடைய துணை அருகாமை நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த திரியை கடவுளை விசுவாசிப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடித்தவர். அவர் தன்னுடைய வாழ்விலே எழுத ஒரு சரித்திரத்தை அவர் குறிப்பிடுகின்றார். 1942ஆம் ஆண்டு தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். இந்த திரியை கடவுளுடைய இந்த நாமத்தை, இந்த பெயரை அதிகமாக நேசிப்பவர், விசுவாசிப்பவர் இந்த கொலம்பஸ். தன்னுடைய எந்த வேலை தூங்குவதற்கு முன்பதாக திரியேக கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஜெபித்துத்தான் அவர் தம்முடைய வேலையை ஆரம்பிப்பாராம். அப்படி ஒரு நாள் அவர் இரவு திரியேக கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து அவர் உறங்க செல்கின்ற பொழுது இரவு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்திலே ஒரு நிலம் அவருக்கு திரியேக கடவுள் அவருக்கு காண்பிக்கிறார். தரிசனத்தை பெற்றவராக இந்த திருத்துவ கடவுளுடைய அந்த நம்பிக்கை ஆழமாக இருப்பதினாலே, அது விசுவாசத்தினாலே இந்த நிலத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று விசுவாசித்து அரசினிடத்தில் உதவி கேட்கிறார். ஆனால் இங்கிலாந்து அரசும் போர்ச்சுக்கல் அரசும் இந்த உதவியை நிராகரிக்கிறார்கள். இந்த ஆலோசனை நிராகரிக்கிறார்கள். அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர் சோர்ந்து போகவில்லை, மீண்டும் ஜெபிக்கின்றார். இந்த திருத்துவ கடவுளை நோக்கி மீண்டுமாக ஜெபிக்கிறார். இவருடைய முயற்சி அருகில் இருக்கின்ற ஸ்பெயின் நாட்டின் அரசி இசபெல்லாவுக்கு தெரிய வருகிறது. அவர் உடனே அழைக்கிறார். அழைத்து, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் சென்று உங்களுக்கு தரிசனத்தில் வந்த நிலத்தை கண்டுபிடிங்கள் என்று அவர் ஊக்குவிக்கின்றார். உடனடியாக அவர்களுக்கு 3 கப்பல் கொடுக்கப்படுகிறது. 100 பேர் அவர்களுக்கு உதவியாளராக கொடுக்கப்படுகிறார்கள். அவர் கடல் பயணத்தை துவங்க ஆரம்பிக்கின்றார். 2 மாதம் ஆகஸ்டில் துவங்கிய பயணம் ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் எந்த நிலப்பரப்பும் அவருக்கு தென்படவில்லை. அதிகமாக சோர்ந்து போகின்ற வேளை. ஒவ்வொரு நாளும் திரியை கடவுளை நோக்கி அனுதினம் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். ஆனாலும் இந்த 100 பேரில் இருக்கின்ற வேலைக்காரன் பலர் உணவு பற்றாக்குறையினால், சீதோசன நிலையினாலே வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். ஆனாலும் சோர்ந்து போவலை தொடர்ந்து ஜெபித்தார். சரியாக அக்டோபர் மாதத்திலே ஒரு நிலப்பரப்பு அவருக்கு தென்படுகிறது. அங்கே சென்று அந்த திரியை கடவுளை நோக்கி ஜெபித்து அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைத்தாராம். டினிடான் அப்படிங்கிற திருத்துவத்தை மையப்படுத்துகின்ற திருத்துவ கடவுள் தம்முடைய தரிசனத்தை என் வாழ்வில் நிறைவேற்றினார் என்ற உணர்வை பெற்றவராக அந்த தான் கண்டுபிடித்த நிலப்பரப்புக்கு டினிடான் என்கின்ற ஒரு பெயர் வைத்தார். காரணம், அவர் திரியை கடவுள் மீது வைத்திருந்த ஆழமான விசுவாசம் அவருடைய வாழ்விலே ஒரு புதிய முன்னேற்றத்திற்குள்ளாக, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அழைத்து சென்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்துவ கடவுள் நம்முடைய வாழ்விலே எல்லா நிலையிலும் பின்வருகிறவராக இருக்கின்றார். அவருடைய அன்பு நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே பிறரை நேசிப்பதற்கு அழைக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு இருப்பதினாலே பிறர் மீது இரக்கம் கொள்வதற்காக அழைக்கிறார். அவருடைய பரிசுத்தனுடைய வல்லமை நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருப்பதினாலே பிறரை வழிகாட்ட கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த வழிகாட்டுகின்ற பரிசுத்த ஆவியானவர், இரக்கமிக்க இயேசு கிறிஸ்துவானவர், அன்பு நிறைந்த பிதாவானவர் திரியை கடவுளாக நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஆபிரகாமின் வாழ்விலே உலகத்தால் முடியாத காரியத்தை இந்த திரியை கடவுள் கொடுத்ததைப் போல ஆண்டவர் நம்மிலே வாழ்விலையும் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். அந்த திரியை கடவுளை விசுவாசிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம், அவருடைய அன்பிலே ஊற்றப்பட்ட நாம் அவரை நெருங்கி வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த உணர்வோடு கூட அவரிடத்தில் விசுவாசிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினான நாமத்தில் திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நம் திருச்சபையின் சார்பாக அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இம்மட்டும் நடத்திய ஆண்டவர் இனிமேலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாள் வரைக்கும்
நாம் குடும்பத்திலே நம் குடும்ப உறவுகளோடு கூட ஒன்றித்து இருக்கவும், வியாதிகளிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் விலக்கி நம் அன்போடு காத்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை காப்பாராக. வருகின்ற நாட்களிலே நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். திறக்கப்படுகின்ற நாளிலே நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம் குடும்பத்தின் மக்கள் எல்லாரோடும் இணைந்து ஆலயத்தில் வந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஜெபங்களில் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகின்ற அருமையான திருச்சபை அன்பர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாமல்ல ஆண்டவர் புதிய ஆயுளையும் ஆயுசையும் தந்து அவர்களை வழிநடத்தி காப்பாராக. தொடர்ந்து நாம் நிறைவு ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, கிருபையும் சத்தியம் நிறைந்திருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான மனமகிழ்ச்சியினுடைய ஜெப வேளைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கென ஆமென்றும் ஆமேன் என்றும் கொடுத்து அதிலிருந்த காலத்தில் நிறைவேற்றுகிற ஆண்டவராக திரியேக கடவுளாக இருப்பதற்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிற ஆண்டவரே, என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று ஆண்டவனின் திருவுளம் பற்றியிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இம்மட்டும் நம்முடைய திருச்சபை மக்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர். தொற்று வியாதியிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் நீர் அவளை விலக்கி காத்து கொண்டீர். நன்றியோடு கூட நம்ம துதிக்கிற ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோமை தோற்றிருக்கிற ஆண்டவரே, இந்த புதிய கல்வி ஆண்டின் முதல் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமுள்ள மாதமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்காக தோத்திர ஆண்டவரே, சிறப்பாக இந்த கொரோனா பொது முடக்கத்தின் வேளையிலும் இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், தேர்வு எழுத வேண்டும், புதிய மேல் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், பாடங்களை படிக்க வேண்டும் என்கின்ற பலத்த எதிர்பார்ப்போடு பெற்றோர்கள் காத்திருப்பதை ஆண்டவராக நீர் உணர்ந்திருக்கிறீர் சுவாமி. காலத்தை ஏற்றதாய் மாற்றுத்துகிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சித்திருக்கின்ற காரியங்களை அறிந்து நேர்த்தியாக நீர் அவருடைய வாழ்விலை நிறைவேற்றித்தார். தடையாக இருக்கின்ற தொற்று வியாதிகள், பொருளாதார தேவைகள், மனக்குழப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறம்பா. மன ரமியத்தோடு மகிழ்ச்சியோடு ஆணுடத்தில் பெற்றுக்கொண்ட தெளிந்த சிந்தையோடு கூட இந்த புதிய ஆண்டில் பிள்ளைகள் பெற்றோரோடு அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா பாதிப்பினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, தேவன் தாமே அவங்களுக்கு வேண்டிய உடல் ஆரோக்கியத்தை பலத்தை தரும்படியாக செபிக்கிறோம். அவர்களை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்கள் உறவுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு வேண்டிய மன தைரியத்தை நீ தரும்படியாய் செபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவினாலும் மருந்தினாலும் புதிய உத்வேகம் பெலம் உள்ளத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இரத்தம் அவருடைய உடலிலே பாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய பலன் அவர்கள் கிடைக்க உதவி செய்யுங்க. புதிய விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை தோத்திருக்கிற ஆண்டவரே, குறிப்பாக அன்பான திருச்சபை மக்கள், கிறிஸ்தவ மக்கள், ஆலயம் இப்பொழுது திறக்கப்படுமோ, இப்பொழுது இணைந்து ஆராதிப்போமே என்று காத்திருக்கிற நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படவும் அனைத்து மக்களும் வந்து ஆராதிக்கின்ற இடமாய் மாறவும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகள் உணரவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, ஒருவரும் ஒருபோதும் இதை நினைத்து மனக்குழப்பம் அடையாதபடிக்கு
எப்பொழுது திறக்குமோ என்று கலங்காதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிற மக்களாக, காத்திருக்கிற மக்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலயம் விரைவில் திறக்கப்படுவதற்கான அரசு ஆணை பிறப்பிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும். எல்லா மக்களும் ஆராதித்து தங்களுடைய மனது வேதனைகளை, குழப்பங்களை, கண்ணீரை அன்னாளை போல ஊற்றுகின்ற இடமாய் ஆலயம் மாறவும், அதற்கான வழி வாய்ப்புகள் திறக்கப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக நன்றி தகப்பனே. ஒருவேளை பொருளாதார தேவைகளினாலும், உணவு தேவையினாலும், எதிர்காலத்தை குறித்த பயத்தினாலும் வாழுகின்ற மக்களை உங்களை கட்டளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவன் அவர்களுக்கு ஆறுதலை தாரும், நம்பிக்கையை தாரும். ஒருபோதும் அவருடைய தன்னம்பிக்கை இழக்காதபடிக்கு கர்த்தர் நீர் அவளுக்கு உதவக்கூடிய உள்ளங்களை, உதவி செய்யக்கூடிய கரங்களை கர்த்தர் எழுப்பி அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக தோத்திர ஆண்டவரே. அவனமாக தகப்பனே, இந்த ஆலயத்தினுடைய கோபுர கட்டுமான பணிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நின்று போன அந்த பணிகள் விரைவிலே துவங்கப்படவும், விரைவிலே நடந்தேறி முடியவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதற்கு எதிராக இருக்கின்ற வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக, வயது தளர்ந்தவர்களுக்காக, வயது முதிர்ந்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய உடல் ஆரோக்கியத்தை தாரும். எந்த விதமான தொற்று வியாதியும் உடன் அண்டிவிடாதபடி கர்த்தருடைய உன்னதமான நிழல் அவர்கள் மீது எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். அதற்காக தோத்திர தகப்பனே. விரைவிலே சமூகத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பவும், மீண்டுமாக மக்கள் சகஜமாய் தங்களுடைய வேலைகளுக்கு செல்லவும், ஆரோக்கியமாய் வாழவும், குடும்பத்தை பாதுகாக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய திருமணத்திற்காக, திருமணத்தை வழிநடத்தி செல்கின்ற பேராயருக்காக, திருமண்டல அலுவலர்களுக்காக, குருமார்களுக்காக, ஊழியர்களுக்காக, பெண் ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த திருச்சபை மீண்டும் இந்த திருமணத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவதற்கு அவர்களின் கருவியாக நீர் பயன்படுத்தும். அவர்களை மீண்டுமாக இந்த பணியிலே அமர்த்தி புதிய வளர்ச்சியை காண நீர் அவர்களை ஆசீர்வதியும். அதற்காக நன்றி தகப்பனே. வழிநடத்தினுடைய பேராயிருக்க வேண்டிய எல்லாமல்ல ஞானத்தை, ஆயிலை, பலத்தை தந்து கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பராமரிப்புக்கும், உம்முடைய அர்ப்பணிப்புக்கும் ஆண்டவரே எங்களையும் உம்முடைய திருச்சபை மக்களையும் திருச்சபையை அர்ப்பணிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும், நீர் ஆசீர்வதும், நீர் வழி நடத்தும். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சரவலை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக கிறிஸ்தவ பாமாலையில் 253வது பாடல், கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர் என்ற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். பாமாலை எண் 253. Good
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். திரியேக கடவுள் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.